ஐயோ எவ்வளவு பெரிய மீன். ஆயங்குடி குளத்துல மீன் பிடிக்கிறாங்க, வாங்க ஜாலியா பார்ப்போம். குளம் வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் விடப்படுது. இந்த வருடம் ஏலத்தை அன்பு தம்பி சதாம் எடுத்திருக்காப்புல. இந்த ஏலம் சதாமுக்கு லாபத்தை தந்துச்சா நஷ்டத்தை தந்துச்சா, வீடியோட கடைசியில் பார்ப்போம். இந்த குளத்துல தான் சின்ன வயசுல மணி கணக்கில் நீச்சல் அடிப்போம். அது ஒரு பொற்காலம். நதியிலே துண்டில்கள் போட்டதும் கண்ணேவன் தூண்டில் முள்ளில் துட்டி தவறை விழுந்ததும் கைகொட்டி கேலி செய்த ஞாபகங்கள் மறக்குமா? கட்டவண்டி மையினார் கட்டபவம் மீசையே கண்ணே நீ மறைந்து விட்டு ராஜராஜன் என்றதும் அடடா வசந்தம் அதுதான் வசந்தம். நம்பிக்கை மாத இதழ் ஆசிரியரும் வலைச்சுடர் வானொலி நிபுணருமான இனியவன் ஹாஜி முகமது அவர்களின் படைப்பில் அடுத்தடுத்து வீடியோகள் வர காத்திருக்கிறது. தவறாம பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வலை விரிச்சாச்சு, மீனை பிடிச்சாச்சு, வாங்க மீனை பார்ப்போம். மீன் பிடிக்க வந்தா ஆத்துல இந்த ஆறா மீன் மாட்டுக்குச்சு சேத்துல. மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டுக்குச்சு சேத்துல. வாழை மீனுக்க விலங்க மீனுக்க கல்யாணம் அந்த சென்னா குனி உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி ஒரு புட்டு எல்லாரும் வாங்க. கையிலே பிடித்த பிராமி. உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. ஏன் டயா? என்ன ஒன் டைம்? மணி என்னாச்சு? வாட்சிய கட்டலப்பா. வாட்ச் இல்லனா என்ன மீனை பார்த்து மணி சொல்லு. மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்? வாட்சை பார்த்து எப்படி மணி சொல்லுவ? அதுல முள்ளு இருக்கு. இதுலயே முள்ளு இருக்குல்ல? கானாங்குளத்து மீனே உன்னை கடிக்க போறனாலே சுதும்பு கருவாடுடா பால மீனே காலுடா வஞ்சரம் மீன் வவாலே கிடைச்சா கெளுத்தி வரால இருக்கு மீசையராலே கருவாட்டு குழம்பா நீயும் ருசியேத்துற. கண்ணம்மா மீன் வாங்க பொல்லம்மா, மீன் வாங்க பொல்லம்மா, பீச்சு கட்டா பொல்லம்மா. சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா. அத்தம்மா அத்தம்மா பெத்த பொண்ண முத்தம்மா, வாடி பொட்ட புள்ள வளைஞ்ச நெளிஞ்ச போற புள்ள. கருவாட் ஓட்ட கருவாட் ஓட்ட கருவாட். மீன் வியாபாரிகள் மீனுக்காக வெயிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மீனை எடை போட்டு வாங்கிக்கிட்டாங்க. இந்த வருட ஏலத்தில் சதாமுக்கு பெரிய லாபம் இல்லை என்றாலும் நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சிட்டார். தகவல் கொடுத்த சதாமுக்கு நன்றி.